நான் ஒரு கிராஸ் கட் கூட போட்டிருக்கேன். 12 அடி பேஸ் அகலம் வந்து 12 அடி வர மாதிரி மொத்தம் 64 வயரு. அதே மாதிரி நீளம், வயரோட நீளமும் 12. இது வந்து 3 ரோல் கூட வந்து நல்லாவே பெருசாக வந்திருக்கு. எண்டு வந்து இது ஃப்ளாட்டாக மடித்து இது பண்ணாமல் இப்படி வந்து முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது என்ன, ஒரு பக்கம் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியுது, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்காதீங்க. அது வந்து என்னென்னா, நான் எட்ஜு வந்து நான் உள்ள வயரை வந்து சொருகுவோம்ல, அது நான் ஃபஸ்ட்டு இதில் சொருகுனா இந்த மாதிரி எட்ஜு மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரும். 2வது இதில் சொருகுனனால அது வந்து அந்த மூளை வந்து ஷார்ப்பாக வர பகுதி மடங்கிடுச்சு. அது அப்புறம் அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போடையில் கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து இது வீட்டுக்கு தான் அப்படிங்கிறனால சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கைப்பிடி பார்த்திங்கன்னா பாக்ஸ் நாட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ தான் நான் இது வந்து இந்த கைப்பிடி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். கைப்பிடியும் வந்து நல்லா கனமாகவே வந்திருக்கு. இந்த கைப்பிடி எப்படின்னா 6 அடியில் 6 வயரு, அதை வந்து 2 மடக்கி போடையில் 3 நாட்டு வரும். அது அடி கணக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சுருக்கீங்கல்ல, லாங் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்கேல் தாங்க 1 அடி. அதில் வந்து நீங்கள் 6 அடி வெட்டிக்கணும். இப்போ நீங்கள் இதில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேங்க. அதாவது கூட போட தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அடியிலேருந்து ஃபுல்லாக கைப்பிடி வரை போட்டு முடித்தாதான் உங்களுக்கு அது போட தெரியும்னு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் போட தெரிஞ்சாவே எனக்கு கூட போட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களையே தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பேர் வந்து அவங்களுக்கு கூட போட தெரியும்னு அர்த்தம். கூட போட தெரியும்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து எதையுமே முழுசாக கற்றுக்கணும். முழுசாக கற்றுக்கிட்டா தான் அதில் உங்களுக்கும் யூஸாக இருக்கும், அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கும் அது பயன்படும். இதாங்க நான் சொல்ல வந்தது. அதனால் எதையுமே முழுமையாக கற்றுக்கோங்க. நீங்கள் போடையில் இதோட நல்லா இன்னும் நேர்த்தியாக போடுங்க. எனக்கு வந்து அந்த எட்ஜஸ் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது. நான் வீட்டுக்கு தானே அப்படிங்கிறதுனால பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா போட்டு கற்றுக்கோங்க. பாய்.